ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டனி எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஆள் ஒரு டஞ்சனை உருவாக்கியிருப்பாங்க. அதை பற்றி தான் அங்கே நியூஸ் மீடியான்னு ஓடுது. அங்கே நியூஸ் மீடியான்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டஞ்சன்லாம் திடீர்னு வந்துச்சு அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணவும் செய்யுது. அங்கே நியூஸ்லேயும் ஒரு விஷயம் ஓடுது. டஞ்சன் ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு இடத்துல அப்பியர் ஆகல. ஜப்பான், கொரியா, சைனா இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அப்பியர் ஆயிருக்கு. ஒரு சைடு இந்த மாதிரி விஷயம்லாம் நியூஸில் ஒன்று இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கா அவனுடைய அம்மா அப்பாவை பற்றி தான் அவன் கவலைப்படுறான். நான் பாவம், அவங்களுக்கு பெருசாக சண்டை எதுவும் தெரியாது. ஃபேமிலி, வேலை இந்த மாதிரி இருந்தவங்க அவங்களுக்கு சண்டை என்ன வரப்போகுது அப்படின்லாம் யோசிக்கிறான். ரெண்டும் பாராட்டான். ஹேய், நீ உருவாக்குன டஞ்சன் எல்லாமே ஒர்க் ஆகுது. நான் இன்னமும் நம்மளால 27 கிட்ட உருவாக்கணும். ஆமா, அதுக்கு மத்த ஏஞ்சல்லாம் எப்போ வருவாங்க? நான் என்னோட வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எப்போ அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறது? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு டஞ்சனுக்கே நம்மளுக்கு போதும் ஆயிடுச்சு. டஞ்சன்ல நிறையவே மாஸ்டரை ட்ராப் பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட மானா தேவைப்படும். அந்த ஏஞ்சலுங்க கிட்ட இப்போ அந்த அளவுக்கு மானா இல்ல. கண்டிப்பா இழந்த மானாவை ரெக்கவர் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். ஆமா, அவங்க ஒண்டிதான் ஏஞ்சலா இருக்காங்களா என்ன? நம்ம லீட்டாலாம் வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். அவெல்லாம் வரவே இல்லை. அங்க லீட்டான்னு கேட்டோன்னே அவளுக்கு தெரியும்ல இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் ஒதுன்னு. அதனால அப்படியே பேச்சாவை மாத்தி விட்டுறான். நீ என்ன யோசிக்கிற? லீட்டா ஃப்ரீயா அங்க இருக்கா அப்படின்னு யோசிக்கிறியோ? ஏஞ்சல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட டாஸ்க் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க முடிக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால இப்போதைக்கு அவளால எத்துக்கெல்லாம் வர முடியாது. அப்போனா என்னால ரீட்டாவை பார்க்க முடியாதோ? சரி, ஏதோ ஒன்று, நான் ஒர்க் ஷாப்புக்கு போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஆளு இப்பயே அங்கே வேலையை ஆரம்பிச்சா ஒண்டிதான் அங்கே மற்ற விஷயத்த டக்குன்னு முடிக்க முடியும்ல. ஒர்க் ஷாப்பில் நம்ம ஹீரோ ஆன் பண்ண ஏகப்பட்ட போன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஐடியா ஆகுது. ட்ராப்பை நம்ம நாளைக்கு செய்யலாம். எனக்கான பொருளை நான் செய்யணும். அங்கே இப்படி இவன் சொல்லும் போது அங்கே ரெண்டும் சொல்கிறான். அடே, நேற்று நான் எதிர்பார்த்ததை விட டஞ்சனை நீ நல்லாவே உருவாக்குன. அதுக்காக இப்போதைக்கு உனக்கு ஒரு சின்ன ரிவார்டை கொடுக்கலான்னு இருக்கேன். உங்க ரிவார்டான்னு கேட்டோன்னே அவன் நேத்தெல்லாம் பயன்படுத்தினால ஒரு பெரிய மெட்டீரியல். நேத்தாலும் ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தியிருப்பான், பெரிய மானஸ்டோன்லாம். அதை பத்தி அவன் கேட்கறான். அது கிடைக்குமான்னு. ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். நேத்துல பேரோட ஒரு தோல்லாம் இருக்கும்ல, அதை அவளோட மானா வச்சு என்ஹான்ஸ் பண்ணி விட அது இன்னமும் பயங்கரமா மாறிது. பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அதோட மெட்டீரியல் குவாலிட்டி இது பல மடங்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பாத்தியா, இன்னமும் நான் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அதனால நீ அடிக்கடி என்ன பாராட்டவும் செய்யணும். நான் நம்ம ஆளுக்கா இது லாபமா போயிடுச்சு. இதை வச்சு பூட்ஸையும் கிளவுஸையும் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். இதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கிளவுஸா உருவாக்குறான். அதோட அட்டாக்கிங் டேமேஜ் எல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கு. அங்க இதே மாதிரி பூட்ஸையும் உருவாக்குறான். அதுக்கும் பவர்லாம் இருக்கு வித்தியாசமா. பரவாயில்ல, இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இது மூலமா என்னால நல்லா ஃப்ரீயாவும் மூவ் பண்ண முடியும். அந்த இடத்துல இன்னமும் பேரோட தோல் நிறையவே மிச்சம்லாம் இருக்குமா. அதை வச்சு ஒரு சூட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஏன் ரெண்டு பார்த்துன்னு இருக்கான். ரெண்டுக்கு என்னன்னா இவன் இந்த அளவுக்கு ஆர்வமா பண்றான். அதை பார்க்கும் போது அப்படியே அங்க ஒரு நாள் ஓடி போயிடுது. அவளுக்கு அங்க தூக்கமா வருது. நான் ஒரு நாள் முழுக்க ஆளு கஷ்டப்பட்டு அங்க வேலை செஞ்சுன்னு இருக்கான். அங்க ரெண்டும் யோசிக்கிறான். ஆமா, இவன் என்ன ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹியூமனா? இந்த அளவுக்கு இவனுக்கு ஸ்டாமினா இருக்கு. அங்க அதுக்குள்ள வாய்ஸ் கேக்குது. ஃபைனலா என்னோட சூட்டை முடிச்சிட்டேன்னு. அது ஒரு ஆர்மர் தான். அதோட டிஃபென்ஸ், டியூரபிலிட்டி எல்லாமே 800க்கும் மேல இருக்கு. இது மூலமா அவளைக்கும் நம்ம ஹீரோக்கு அங்க அடிப்படாது. ஆமா, நீ உண்மையிலேயே முடிச்சிட்டியா? ஆமா, முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னமும் சில பல வேலை இருக்கு. அங்க நிறையவே போன்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆளு ஒன்னா இணைக்கிறான். அங்க இதனால சூட்டோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது. இந்த சூட்ல இப்போ ஸ்பெஷலான மெக்கானிசம்லாம் வச்சிருக்கான். அதையும் காட்ட இந்த சூட்டா அப்படியே முள்ளு மாதிரி நிக்குது. இப்படி இருக்கும் போது எந்த விதமான விலங்கோ இல்ல மாஸ்டரோ தாக்க வந்தாலும் உழைக்கும் நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகாது. அந்த இடத்துல இதை பார்த்து ரெண்டு யோசிக்கிறான். அட, உனக்கு என்ன ஷார்ப்பான விஷயம், கூர்மையான விஷயம், இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்குமா என்ன? இதனால அவ டைரக்டாவே கேட்டுறா. ஹீரோ சாரு, கூர்மையா இந்த மாதிரி வெப்பன்னா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? என்ன விஷயத்தை என்கிட்ட கேட்டிருக்கேன்னு தெரியுமா? இதுதான் எல்லா பசங்களோட ட்ரீமும். அங்க இதை கேட்டோன்னே அவளோட ரியாக்ஷனே அங்க மாறி போயிது. நம்ம ரெண்டு என்ன யோசிச்சா, இதுக்கு கண்டிப்பா வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கும் அப்படின்னு தான் அவ யோசிச்சா. ஆனா சில்லியான ரீசனா இது இருக்கு. இந்த இடத்துல இதே மாதிரி எல்லாத்தையுமே அவங்க முடிச்சுறாங்க. உச்சரி மூலமா மிச்சம் இருக்கிற அந்த போன்ஸ் அதுங்களை அவன் ஸ்வாடா மாத்திடுறான். இது இன்னமும் இருக்குமா, அதை வச்சு ஒரு பயங்கரமான மாஸ்கையும் அவன் செய்யறான். மாஸ்கை தான் நீங்க தம்ப்நெயிலையும் பார்த்திருப்பீங்க. பரவாயில்ல, இந்த மாஸ்க் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு உனக்கு இது தேவை? நான் உன்னோட மூஞ்ச மறைச்சாலும் உன்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல
நம்ம ஹீரோ வந்து சும்மா தான் இதை உருவாக்கியிருப்பான். அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் வரும், மாஸ்டர் வந்து தாக்குதல பண்ணிருக்குன்னு. அங்க வெளியில போய் பார்த்தா ஒரு பயங்கரமான கலவரமே போயின்னு இருக்கு. வெளியில என்னன்னு தெரியல, ஒரு செகண்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு மாஸ்டர் அது அங்க இருக்கிற ஆளுங்களை பயங்கரமா தாக்குதான். அங்க ரெண்டு என்ன யோசிச்சானா, எல்லா மாஸ்டரும் அங்க டஞ்சன்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் யோசிச்சான். இன்னமும் சில பல மாஸ்டர் வந்து மாட்டலன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன யோசனை இருக்க, உனக்கு என்ன பயமா இருக்கா? செகண்ட் கிளாஸ்னா இன்னமும் பவரா இருக்கும்னு அந்த இடத்துல அதை பத்தி அவன் யோசிக்கல. என்னது பயமா? எனக்கு அதெல்லாம் பயமே இல்ல. யோசிக்கிறது என்ன தெரியுமா, அந்த பேரோட மெட்டீரியலை வச்சு செய்யாம மாஸ்டரோட மெட்டீரியலை வச்சு செஞ்சிருந்தா இன்னமும் அற்புதமா இருந்திருக்கும். இடத்துல அவனோட வெப்பனை பாக்குறான், அதையும் அவனால அப்டேட் பண்ண முடியுமா? அங்க போச்சரி டெக்னிக் மூலமா அதை பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறான். அதுக்கு ஒரு புது ஆட்ரிபியூட்டா கிடைக்குது, கிரிட்டிக்கல் ஹிட்னு. ஒரு அடிக்கும் 20% கிரிட்டிக்கல் ஹிட் வந்து விழமா. நல்ல ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, டைரக்டா அந்த மாஸ்டர் அவங்க தேடி போறாங்க. அங்க என்ன மாஸ்டர்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய லெப்படு, அதுதான் அங்க இருக்கிற ஆளுங்களை தாராமட்டமா தாக்கி அழிக்குது. இருக்கிற சோல்ஜர்ஸும் ராக்கெட்டை விட்டு அடிக்கிறாங்க, கன்னை வச்சு ஃபயர் பண்றாங்க, ஏன் நைஃப் எல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்படி இருக்கும் போதும் அதுக்கு எந்த விதமான காயமும் ஏற்பல. அது ஜாலியா அங்கேயும் இங்கேயும் எல்லாருமே கொண்டு இருக்கு. ஹீரோ என்ன யோசிச்சானா, நிறைய பேர் வேற ஒரு உலகத்துக்கு போய் ட்ரைனிங் எடுக்க போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சான். நான் உண்மையை சொன்னா நிறைய பேர் அங்க போல, இன்னமும் நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த மாஸ்டர் பந்தாட ஆரம்பிக்குது. இருக்கிற ஒருத்தங்களையும் அது பறக்க விது. அந்த இடத்துல எவ்வளவு பேர் அது கொல்லும் போது நம்ம ஹீரோவால அதை பார்த்துங்கன்னு சும்மா இருக்க முடியல. அதனால என்னோட உலகம் அழியத சும்மா பார்த்துங்கன்னு இருக்க முடியாது. அதனால நான் வந்து எல்லாரையுமே காப்பாத்தலான்னு இருக்கேன். லைஃபை மத்தவங்களுக்காக போட்டு இந்த உலகத்தை நான் காப்பாத்த போறேன். நாலு செம்ம வேகமா போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவை யாருமே நோட் பண்ணல, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த லெப்படும் அங்க நோட்டே பண்ணல. அந்த லெப்படு போன வாட்டி வந்து அந்த பேர் மாஸ்டரை விட இது பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மிலிட்டரி டேங்கும் பயங்கரமா மூஞ்சில ஷூட் பண்ணு டெக்னால அடிபட்டிருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே அங்க ஆகல. அந்த லெப்படோட மூஞ்சில கீரலே இல்ல. அது பயங்கரமா அந்த டேங்க் ஆச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. அது வாயில சாப்பிடலான்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ கிட்ட இன்விசிபிளா இருக்கிற அந்த ஸ்கில் வந்து இருக்கும்ல, அதனால அவளைக்கும் அந்த மாஸ்டரால நோட் பண்ண முடியல. ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோ அதோட கண்ணி எப்படியே குத்தி கீக்கிறான். ரெடி வெப்பனையும் அப்டேட் பண்ணி வச்சிருந்தா அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டாவும் அமையுது. அந்த இடத்துல என்ன வந்து எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் தான் என்ன இதுக்கு முன்னாடியே மாஸ்க் போட்டு வந்த சன் போல்ட் அப்படின்னு ஒரு பர்சனா தெரியும். அவன் என்ன அசால்ட்டாவே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இடத்துல நான் தாக்குன தாக்குதல்ல அந்த மாஸ்டர் அப்படியே துடின்னு துடிக்க ஆரம்பிச்சது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாருமே தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வழக்கு போலதான் அந்த மாஸ்டர் மேல எந்த விதமான அட்டாக்கும் வேலைக்கு ஆகல. அந்த இடத்துல ஒரு டேங்க் அது சாப்பிடலான்னு போயிருக்கும்ல, அதை அவன் வெட்டி விடுறான். ஏன்னா ஆல்ரெடி அதுக்குள்ள ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து காப்பாத்துறான். சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, என்னோட கையை பிடிங்க, சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டா இப்படி பண்ணலாம். இடத்துல எப்படியும் அவங்கள காப்பாத்திடுறான். உங்களை காப்பாத்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. சன்போல்ட் ரொம்ப நன்றி, விட்டா நான் உங்களுக்கு ஃபேன் ஆயிடுவோம் போல. கேட்கும் போது அங்க ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 1000 வருஷத்துக்கு லீட்டாவை தவிர வேற யாருமே பாராட்டினது இல்ல. இப்போ எல்லாருமே நம்மால ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. அப்படி விஷயம் வந்து நல்லா போகும்போது அந்த இடத்துல அந்த லெப்பர்ட் வந்து நிக்குமா. அதுவும் பயங்கர விரியில இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் வந்து தந்தால, அதனால நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி தான் அது வந்திருக்கே. அப்படி என்ன பண்ணிருக்கடா, அது உன்னை டார்கெட் பண்ணிச்சு, நீ தப்பிக்கணும். அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டெல்ட்னு ஒரு ஸ்கில் இருக்கும். இது மூலமா தான் நம்ம ஹீரோவை இது வரைக்கும் யாருமே நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அது இப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாஸ்டரோட கண்ணில் நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு பயங்கரமான அப்பனன்ட் எனக்கு வந்திருக்காங்களே, நான் விட போதில்ல, இதை ஒரு வழி ஆக்கி ஆகணும் போல. அந்த இடத்துல இப்படியால யோசிக்கும் போது ஒரு பயங்கரமான அட்டாக் அது மேல நடக்குது. அதுவும் ஒரு லைட்னிங் அட்டாக் தான். அதை பண்ணதும் எம்ப்ரஸ் தான். எம்ப்ரஸோட ஃபேஸையும் அவங்க காட்டுறாங்க. அவன் இந்த அளவுக்கு அழகா இருப்பான்னு யாருமே அங்க எதிர்பார்க்கல. ஆனா அந்த மாஸ்டரோட டார்கெட் நம்ம ஹீரோ தானே, அதனால பயங்கரமா தாக்குது. ஆளு அங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சன்போல்ட்டுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மாஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தவும் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அதுவும் பயங்கர வேகமா தாக்க வருமா. ஆளு அப்படியே குனிய ஹீரோ ஆல்ரெடி போனை வச்செல்லாம் ரெடி பண்ணிருப்பான, அது அங்க பயங்கரமா குத்துது. யோசிச்ச மாதிரியே தான் நான் உருவாக்குனது பயங்கரமாவே ஒர்க் ஆகுது. ஆனா உண்மையை சொன்னா இது ரொம்ப கேவலமா இருக்குடா பாக்க. ஆமா, என்ன கேவலமா இருக்கு, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு பாரு. நான் லுக்ஸ் ஒன்னும் மேட்ரே இல்ல எனக்கு. அப்படியா, அப்ப நான் லீட்டா கிட்ட இதெல்லாம் நீ காட்ட போறேன். இல்ல, லீட்டா கிட்ட இதெல்லாம் நான் காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை தாண்டா நானும் சொல்லிருக்கேன். அந்த இடத்துல ஆளு குத்துன குத்து பயங்கரமா வலிக்குமா. அது அங்க கத்தின்னு இருக்கு. இதே மாதிரி இதை ஆடினே இருந்தா எனக்கு வந்து மோஷன் சிக்னஸே வந்துடும் போல. நான் வந்து ஃபர்ஸ்ட் மவுண்டன்லாம் ஏறதுக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல திரும்பவும் அந்த மாஸ்டர் அப்படியே ரேம்பேஜா போகுது. அங்க ஹீரோவும் விடாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ளோ அங்க கொடுக்குறான். இது திரும்பவும் ஒரு கிரிட்டிக்கல் ஹிட். இதனால அந்த மாஸ்டரோட கதையை ஒரு மாறி ஆகுது. இதை பார்த்த
பார்த்தோன்னே லெவல் 1ல இருக்க ஆளுங்களா அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா லெவல் 1ல இருக்க ஆளுங்களோட தாக்குதல் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப வீக் ஆக்கிட்டால, அதனால அவங்க தாக்குற தாக்குதலும் அங்க பயங்கரமா ஒர்க் ஆகுது. பாத்தியாருன்னு எப்பயுமே டாக்டிக்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். ஆமா எல்லாமே ஓகே தான்டா, சீக்கிரமா அதை முடித்து தொலைய வேண்டியதானே. அது பாரு ரொம்ப வீக்கா இருக்கு. அதே மாதிரி அதோட தேர்ட் ஸ்டேஜுக்கு அது எவ்வளவு இருக்கு. அப்படி வந்து அது தேர்ட் ஸ்டேஜுக்கு எவ்வளவு ஆயிடுச்சு அவ்வளவுதான். இந்த மாஸ்டரை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தோன்னே ஆளு சதற ஆரம்பிக்கிறான். ஏன்னா தேர்ட் ஸ்டேஜ் டென்டக்கல்லாம் அங்க வர ஆரம்பிக்குது. அதோட பாடியும் அந்த டென்டக்கல் டக்கு டக்குன்னு கவர் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ சம வேகமா அதை வெட்ட ஆரம்பிக்கிறான். அதோட எவ்வளவு ஆகிற வேகம் தான் படு வேகமா இருக்கு. இதனால அங்க தண்டர் அட்டாக்க எம்ப்ரெஸும் பண்றா. அந்த அட்டாக் வந்து எதுவுமே ஆகல. அவளுக்கு நல்லாவே புரியுது அந்த மாஸ்டர் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஏன்னா அவன் அட்டாக் பண்ணும் போது அது ஒர்க் ஆகுது, ஆனா நான் அட்டாக் பண்ண அந்த அட்டாக் அது ஒர்க்கே ஆகல. அதனால நம்ம ஹீரோவும் அங்க அட்டாக் பண்ணும் போதே அவன் வந்து ஒரு விஷயத்த சொல்றான். என்ன உன்னோட மேஜிக்கை வச்சு என்ஹான்ஸ் பண்ணி விடு. ஒரு வகையில நம்ம ஹீரோக்கு அவளோட லைட்டிங் பவரை கொடுக்குற மாதிரி தான். எத்துல எந்த அளவுக்கு அது வேலை செய்யும் தெரியல, ஆனாலும் அவ ட்ரை பண்ணுன்னு சொல்றா. இதனால டப்புன்னு குதிக்க ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எம்ப்ரெஸை எவ்வளவு நெருக்கமா பாக்குறானே. அங்க அவளோட மேஜிக்கையும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பஃப கொடுக்க நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான பவர் அங்க கிடைக்குது. அந்த பஃப்னால நம்ம ஹீரோக்கு என்ன பவர் கிடைச்சது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இங்கே சாப்டரை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். அந்த மாஸ்டர் அது வந்து தேர்ட் கிளாஸுக்கு எவ்வளவு அந்த மாஸ்டரை நம்ம ஹீரோவால கொல்ல முடியுமா எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோவை எவ்வளவு தூரம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.